வணக்கம் மக்களே, ரைடுக்கு போகலாமா? 407 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ரைடு வந்திருக்கு. எங்கன்னா டீச்சர்ஸ் காலேஜ்லேருந்து பிஎல்ஜி காலேஜ் போகலாமா? ரெண்டாவது ரைடும் முடிச்சு விட்டாச்சு. ஏர்போர்ட்லேருந்து இஎஸ்ஐஏ ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போயிட்டு வரக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இது என்ன கணக்கு ஒன்றும் பொருள். பார்க்கிங் பண்ணியிருந்தா கூட அமௌண்ட் வாங்க ஓகே. உள்ளே போயிட்டு வெளியே வரக்கு 20 ரூபா வாங்குறாங்க. என்ன அநியாயம்னு தெரில. 222 ரூபாய்க்கு 3வது ரைடு முடிச்சுட்டு இருக்கோம். எங்கன்னா நீலிக்கோணப்பாளையத்துலேருந்து சின்னியம்பாளையம். நம்ம காலையில் 6 மணிக்கு லாயின் பண்ணோம். இப்போ டைம் கரெக்டாக 10 மணி ஆச்சு. இது வேற நம்ம 3 ரைடு க்ளோஸ் பண்ணி 838 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். வர காலை டிஃபன் சாப்பிட்றதுக்கே லேட் ஆகுது. எப்போவுமே நம்ம காலையில் வீட்டிலே சாப்பிட்டு வந்துடுவோம். இல்லையா ஒரு 8 மணிக்கு 8:30 சாப்பிட்ருவோம். இப்போ டைம் கரெக்டாக 10 மணி ஆச்சு. இது வேறு காலை டிஃபன் சாப்பிடல. இப்போ சாப்பிட்டு தான் அடுத்த ரைடு எடுக்கணும். ஆஃப்லைன் போட்டு சாப்பிட போகலாமா? 364 ரூபாய்க்கு 6வது ரைடு முடிச்சு விட்டாச்சு. எங்கன்னா செல்வபுரம் பிக்கப்பு, அங்கிருந்து புளியங்குளம் போய் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப்பு முடிச்சு விட்டாச்சு. 580 ரூபாய்க்கு 8வது ரைடு முடிச்சு விட்ருக்கோம். எங்கன்னா கீரனத்து ஐடி பார்க்கில் இருந்து கோவை புதுரு. ஓகே மக்களே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டோட்டலாக 15 மணி நேரம் லாயின் பண்ணி 135 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா 2774 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். ஜிஎஸ்டி போக நம்ம கைக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 2556 ரூபா வந்திருக்கு. இதில் ரெட்டர்ஸ் கமிஷன் எவ்வளோ போகுதுன்னா 513 ரூபா போகுது. சிஎன்ஜி எவ்வளோ கிடச்சிருக்கோம்னா 509 ரூபா அடிச்சிருக்கோம். நீங்கள் நம்ம சாப்பாடு செலவும் இது வாங்கின செலவு சேர்த்து டோட்டலாக 255 ரூபா வருது. அடுத்து நம்ம டிரைவர் சேலரி எவ்வளோ வருதுன்னா 2556 ரூபாய்க்கு 30% போட்டோம்னா 766 ரூபா வருது. டோட்டல் எவ்வளோ வருதுன்னா 2043 ரூபா வருது. பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 731 ரூபா இருக்குது. 15 மணி நேரம் லாகின் பண்ணி 2774 ரூபா சம்பாரிச்சு செலவெல்லாம் போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 731 ரூபா தான் நம்ம கையில் இருக்குது.